ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். நம்ம ஆலய தரிசனம் பார்ட் 1ல் சுவாமிமலை விநாயகர் கோயில், வெள்ளை விநாயகர் கோயில் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த பார்ட்டில் நம்ம கற்பரக்ஷாம்பிகை கோயில், முல்லை வனநாத சுவாமி திருக்கற்காவூரில் இருக்க கற்பரக்ஷாம்பிகை கோயிலும், மன்னார்குடியில் இருக்க ராஜகோபால சுவாமி கோயிலையும் பார்க்க போகிறோம். கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகரை கும்பிட்டுக்கலாங்க. விநாயகரை கும்பிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போனோம்னா முதல்ல இருக்கிறது சிவன் சன்னதி. இந்த கோயிலில் இருக்க சிவனுக்கு பேர் முல்லை வனநாதர். கோயிலுக்குள்ளே என்டர் ஆனோன்னு நந்தி பகவான் நம்மளை வரவேற்கிறாருங்க. நந்தி பகவானை தரிசிச்சுட்டு உள்ளே போனோம்னா சிவன் கும்பிட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா கோயிலை சுற்றி நிறைய சாமி சிலைகள் வச்சுருக்காங்க. விநாயகர், அர்த்தநாரீஸ்வரர், பிரம்மா, இந்த மாதிரி நிறைய சிலைகள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னா, குழந்தை இல்லாத தம்பதி அம்மன் கிட்ட வேண்டுனனால அவங்களுக்கு குழந்தை கிடைச்சது, குழந்தை பாக்கியம் கிடைச்சதுன்ட்டு தான். ஸோ குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த கோயிலில் போய் அந்த அம்மனை தரிசிச்சுட்டு வரலாங்க. சிவன் கோயிலை சுற்றி முருகர் சன்னதியும் இருக்குது, சுப்பிரமணிய சுவாமி சன்னதி, கஜலக்ஷ்மி சன்னதி. சிவன் கோயிலில் முக்கியமாக இருக்கிறவர் சண்டிகேஸ்வரர், அவரையும் கும்பிட்டு தான் வந்தோம். இந்த கோயிலில் தலை விருட்சம் வந்துட்டு முல்லை கொடி. ஸோ முல்லை மரமும் இருக்குது, பக்கத்தில் கிணறும் இருக்குது. இந்த கிணத்துல வந்துட்டு தண்ணி இல்லை, இப்போதைக்கு காசு தான் போட்டு வச்சுருந்தாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் இந்த ஒரு மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்தோட டிசைனே சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி குதிரை வந்து தேரை இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. கோயில் விட்டு வெளியே வரும்போதும் சிவன் சன்னதி, சிவன் சிலைகள் வச்சுருக்காங்க, நித்துருவர், அந்த மாதிரி நிறைய வடிவத்தில் சிவன் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா சாமியும் கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த உடனே அம்பாள் சன்னதிக்கு போகிறதுக்கான வழி அப்படின்னு ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. கோயிலேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா அம்பாள் சன்னதிங்க, கற்பரக்ஷாம்பிகை அம்பாள் சன்னதி. உள்ளே போன உடனே தங்க தொட்டில் வச்சுருக்காங்க. குழந்தை வரம் வேண்டி குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அதை வந்துட்டு வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக குழந்தையை கொண்டு போய் அந்த தங்க தொட்டிலில் போட்டுட்டு வருவாங்க. ஸோ நம்ம உள்ளே போன உடனே இந்த கோயிலோட வரலாறு தான். அந்த சைடில் வால் எல்லாமே பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோயில் எதற்காக உருவாச்சு, இதோட வரலாறு என்ன அப்படின்ட்டு. ஸோ ஒவ்வொன்றா பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டே போனோம். இது எல்லாமே அவங்க புதுசாக பண்ணியிருக்க பெயிண்டிங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிக்சர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், பழைய பெயிண்டிங் பிக்சர்ஸை அதை அப்படியே ஆணியில் மாட்டி வச்சுருக்காங்க. நம்மளை கோயிலுக்குள்ளே என்டர் ஆனோன்னு நம்மளை வரவேற்கிறது அம்மனுடைய வாகனம். உள்ளே பார்த்தீங்களா, அம்மனுடைய கற்பகிரகம் தெரியுது உங்களுக்கு. இங்கே வந்து அம்மனை தரிசிச்சுட்டு அவங்க கொடுக்குற நெய் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயங்க. ஸோ சாமியை கும்பிட்டு வெளியே வந்தோம்னா ஃபுல்லாக தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க, நிறைய செடிகள் வச்சுருந்தாங்க. செடியெல்லாம் பார்த்துட்டு நம்ம கோபுர தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இல்லைங்களா? ஸோ கோபுர தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரப்போ கோசாலை, அங்கே வந்து மாடு நிறைய வளர்த்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வைக்கோல் அங்கே இருந்ததே தான் கொடுத்தோம். ஸோ வைக்கோல் கொடுத்துட்டு அப்படியே ரிட்டன் வந்தாச்சு. கோயிலில் இருந்து வெளியே வந்த உடனே நாங்கள் அடுத்த கோயில் எங்கே போனோம் அப்படின்னா, மன்னார்குடியில் இருக்க ராஜகோபால சுவாமி கோயிலுக்கு தான். ஆனால் அதுக்கு நடுவில் நாங்கள் சும்மா இது 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஃபஸ்ட் பார்ட்லேயே சொல்லியிருப்பேன். ஏன்னா கொரோனா டைமில் அவங்க வந்துட்டு 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணி 4 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் மீதி இருக்க டைமில் கொஞ்சம் இடம் சுற்றி பார்த்தோம். இது கோயில் விட்டு வெளியே வரும்போது அந்த நாய்க்குட்டி, அது 5 நாய்க்குட்டி இருந்தது அங்கே. ஸோ இப்போ வந்துட்டு கோயில் விட்டு வெளியே வந்தாச்சுங்க. இப்போ மன்னார்குடிக்கு போயிட்டுருக்கோம். வழியில் இன்னொரு கோயிலும் பார்த்தோம். அந்த கோயில் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு அங்கே அந்த ஊரில் எல்லா கோயிலுமே ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஆனால் அந்த கோயில் பூட்டியிருந்தனால அங்கே போக முடியல. இந்த கோயில் தாங்க சொன்னேன், ஸ்ரீ சாரங்கபாணி கோயில். ஸோ இது முடிச்சுட்டு தான் நம்ம மன்னார்குடி போனோம். நைட் ஆகிடுச்சு, அங்கே போகும்போதே ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. மன்னார்குடி கோயிலோட கோபுரம் இது தான். நம்ம கோயிலுக்குள்ளே போனதுமே நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கிறது வேர்ல்டு ஃபேமஸ் பாப்கட் யானை, நம்மளோட செங்கமலம் தாங்க. இந்த யானைக்கு பேர் செங்கமலமாமா. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதுக்கு முடி பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியுது இல்லைங்களா? இதுக்காகவே இந்த யானை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த யானையை கொஞ்ச நேரம் நின்று ரசிச்சுட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே போகணும்.
நாங்கள் இந்த கோயிலுக்கு போனது வந்து புரட்டாசி சனிக்கிழமைங்கிறனால ரொம்ப விசேஷமாக இருந்ததுங்க. பெருமாளுக்கு சனிக்கிழமை தானே விசேஷமான நாள். விளக்கெல்லாம் வச்சு ரொம்ப அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. கோயிலுக்குள்ளே போகும்போதே நிறைய பெயிண்டிங்ஸ், நிறைய சிலைகள் இருந்தது. அது எல்லாமே ஒன்று ஒன்றா எடுத்து கேப்சர் பண்ணிகிட்டே போனோம். இந்த கோயிலும் ரொம்பவே பழமை வாய்ந்த கோயிலுங்க. இதை சுற்றி பார்க்கும்போது இதில் இருக்க பெயிண்டிங்ஸ், அப்புறம் அங்கே இருக்க செதுக்கியிருக்க சிற்பம் எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்குது. அதோட ஃபினிஷிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ டூல்ஸ் இருக்கும் போது செஞ்சால் கூட அந்த அளவுக்கு ஃபினிஷிங் வராது. அந்த அளவுக்கு நல்லாவே செஞ்சுருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு பார்த்துருக்கீங்களா? இந்த கோயில் செவத்துலலாம் கிறுக்கி வைக்கிறது. அந்த கோயிலில் எல்லா பிக்சர்ஸ் பக்கத்துலேயும் இந்த மாதிரி கிறுக்கி வச்சுருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லாமல் இருந்தது. ஸோ இதுக்கு மேலே கோயிலுக்கு போகிறவங்க வந்து அந்த மாதிரி பண்ணாமல் இருந்தோம்னா அது நம்மளோட கோயில் நம்ம தானே பாதுகாக்கணும், நல்லா இருக்கும். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியும் அதே தாங்க. குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்க குழந்தை வரம் வேணும்னு இந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அங்கே போய் குழந்தை இல்லை அப்படின்னு வேண்டுற தம்பதிக்கு வந்து இந்த மாதிரி சின்னதாக ராஜகோபால சுவாமியை சின்ன சிலை கையில் கொடுத்து வேண்ட சொல்லுவாங்க. ஸோ அந்த சிலையை வச்சு நம்ம வேண்டிட்டு வரணும். சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம்னா அதோட சிற்பக்கலை சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு தூண்லேயுமே ஒவ்வொரு அழகழகாக செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு சிலைக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அது நமக்கு இப்போ தெரியாமல் இருக்கும். அதை பற்றி படிக்கிறவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே சைடு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்தோம். மண்டபத்தில் ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு பெயிண்டிங்ஸ் நீட்டாக இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம கோயில் சுற்றி முடிச்சிட்டோம். கோயில் சுற்றி முடிச்சுட்டு வரும்போது கரெக்டாக மணி 7:30 ஆகிடுச்சு. பார்த்திங்களா, அங்கே கிளாக்கில் தெரிஞ்சது. நம்ம கோயில் விட்டு வெளியே வர போகிறோம். ஆனால் கோயில் விட்டு வெளியே வரத்துக்கு முன்னாடியும் அங்கே என்னை அட்ராக்ட் பண்ணது செங்கமலம் யானை தாங்க. ஸோ அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறமேட்டு தான் வெளியவே வந்தோம். அங்கே இருக்கவங்களே போங்க போங்க நட சாத்துறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டைம் ஆயிடுச்சு. அந்த யானை ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்கு. க்யூட்டாக இருந்தது. ஆனால் அதை வந்து டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவ்வளோதாங்க, லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம கோயில் விட்டு வெளியே வந்தாச்சு. அவ்வளோதாங்க, இன்றைய பொழுது இனிதே முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.